வணக்கம். இன்னைக்கு சூப்பரான மும்பை ரோட் சைடு சாண்ட்விச் தான் பார்க்க போறோம். இது நம்ம ஊர்லலாம் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட்ல விற்பாங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு கூட 5 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு இதை வந்து நல்லா இடிச்சு சேர்த்துக்குவோம். இதையும் இதுல சேர்த்துடலாம். இதுக்கு கூட ஒரு வெங்காயத்தை வந்து சின்னதா நறுக்கிக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இதையும் சேர்த்துக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 தேக்கரண்டி காயத்தூள், உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து நல்லா கசக்கி சேர்த்துக்குவோம். இதை நல்லா சூட்டோடையே கிரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க போதே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து சாண்ட்விச்கான ஸ்டஃபிங் ரெடி. இந்த அளவுக்கு பக்குவமா இருந்தா போதும். இப்போ பிரெட்ல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். நல்லா அந்த சூட்டோடையே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்ப இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு பிரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பிரெட்னாலும் நமக்கு ஸ்டஃபிங் ஏத்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன். இதுல உப்பு, காயத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்திருக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் பவுடர் வந்து பேக்கிங் சோடா சேர்க்காம பேக்கிங் பவுடர் சேருங்க. பஜ்ஜி மாவு அளவுக்கு பதத்திலே நீங்க வந்து இப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ பிரெட்டை வந்து நல்லா முக்கி நல்லா சூடா இருக்கணும் எண்ணெய், உடனே போட்டு எடுத்துருங்க. ஒரு 7 to 10 மினிட்ஸ்ல வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும். இந்த மாதிரி நீங்க சர்வ் பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.